ஒன்றும் அந்த ரவிக்குமார் சார் ஒரு டான்ஸ் ஆடுவாங்க. அந்த டான்ஸ் முடிஞ்சோன்னு ரஜினி சார் கண்ணு காமிச்சார் அப்படின்ட்டார். நான் முடிஞ்சோன்னு 1 more அப்படின்னு. எதுக்கடா 1 more? அந்த இடத்துல ஒரு இடத்துல ஸ்டெப்பு மிஸ் ஆயிடுச்சு. அப்போ வந்து இந்த மானிட்டர் போட்டு பார்க்க முடியாது, ஸ்டெப்பு மிஸ் ஆயிடுச்சு. அதெல்லாம் அவங்கள கரெக்டாக இல்லை கரெக்டாக இல்லைன்னு ரஜினி சார், ரவி இப்போ ரமேஷ் கண்ணா தான் டைரக்டர், அவர் சொல்கிறது செஞ்சு தான் ஆகணும். மறுபடியும் ஆடினாங்க, 2 பேரும் ஆடினாங்க, ரஜினி சாரும் ஆடணும். அதை மறுபடியும் 3 டேக் எடுத்து 4 டேக்கில் அடிக்க ஓடியாத செட்டில் சும்மா ஏமாத்துறான் அப்படின்னு எல்லாம் சிரிச்சிட்டாங்க. அப்புறம் வேணுன்ட்டு பண்ணாங்கன்னு அதெல்லாம் மாதிரி நல்ல அனுபவங்கள்லாம் அதில் இருக்குது சார். அதே மாதிரி டிஸ்கஷன்லேயே வந்துடும்பா எல்லாமே. நாங்கள் எல்லாமே டிஸ்கஷன்லேயே பேசுகிறோம். உதாரணத்துக்கு அதில் அப்பா கேரக்டர் பண்ணணும், அப்பா கேரக்டர் யார் பண்ணலாம், ரஜினி சார் வந்து சிவாஜி சார் பண்ணலாம் அப்படின்னாரு. அப்புறம் பேசணும், சிவாஜி சார்கிட்ட பேசணும். அதனால தான் நான் சிவாஜி சாரோட நடித்தேன்னு வச்சுங்களேன், நான் நடிச்சிருக்க முடியாது. பண்ண அவருக்கு சம்பளம் எவ்வளோ, 1 கோடி ரூபா கொடுத்தாரு. சிவாஜி சார் ஷாக்கா, டே இவ்வளோதான் எனக்கு யாருமே சம்பளம் கொடுத்துடலடா அப்படின்னாரு. அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லையா. டக்குன்னு ஒரு பெரிய கலைஞனை வந்து அந்த நேரத்தில் டக்குன்னு ரஜினி சார் போட்டு பண்ணார். அது மாதிரி ரம்யா கிருஷ்ணன் வந்து வேறு மாதிரி கேரக்டர் தான் பண்ணியிருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு ஒரு வில்லி கேரக்டர் பண்ணி பெரிய இன்றைக்கி நீலாம்பரி என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் தானாக அமையிறது தான். அதே மாதிரி நிறைய விஷயம் அவர் வந்து ரஜினி சாரை பற்றி சொல்லணும்னா, ஷூட்டிங் நடக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த ஸ்பாட்டில் நிறைய விஷயங்கள் பண்ணுவார். உதாரணத்துக்கு அந்த நாங்கள்லாம் தண்ணி அடிச்சுட்டு இருப்போம், நான் செந்தில் இல்லை கும்பலாக. அப்போ அவர் வருவார், என்னது அப்படி மறைச்சிருவோம், காட்டு என்னது காட்டுன்னு இப்போ தான் சரக்கு குடிக்கணும் அப்படியே வாங்கி குடிப்பார். அது வந்து எந்த ஆர்டிஸ்ட் குடிக்க மாட்டாங்க. ஏன்னா நான் குடிச்சிட்டேன், செந்தில் குடித்தேன், இன்னும் 2-3 ஆர்டிஸ்ட் குடிச்சிட்டான். அதை வாங்கி அப்படியே குடிப்போம்மா நம்ம, என்ன இருந்தாலும் இன்ஃபெக்ஷன்லாம் யோசிப்பாங்கல்ல, அதை பற்றி யோசிக்க அப்படியே குடிச்சிட்டேன். நாங்கள்லாம் வேறு ஆர்டிஸ்ட் வந்தால் அதை ஷார்ட் கட் பண்ணி அதெல்லாம் கழுவிட்டு வேறு ஊற்றி கையில் வச்சுட்டு அப்புறம் குடிப்பாங்க, கட் பண்ணுவோம் நாங்கள். ஆனால் அவர் அப்படியே குடித்தார். அதெல்லாம் யார் செய்வாங்க அந்த மாதிரி வேலைலாம்? அது நிறைய இருக்குது சினிமா. அந்த படையப்ப நேரத்தில் டைலாக் எதுனா டைலாக் எழுதிடுவோம், அதுக்கப்புறம் உட்காந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் கொஞ்சம் டைலாக் கொடுத்துட்டு பேசுவோம். அப்போ திடீர்னு ஏதாவது ஃப்ளேவர் வரும்ல, ரஜினி சார் ஏதாவது டைலாக் சொல்லுவார், நான் ஏதாவது சொல்லுவேன், ரவிக்குமார் சார் ஏதாவது அப்படி அங்கே கொஞ்சம் சின்ன பில்டப் பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து இதில் படையப்பா லாஸ்ட்டில் ஒரு டைலாக் இருக்குது, நாசர் வந்து அரசியல்வாதி ஆகிடுவார், அங்கே போய் அந்த பொண்ணை தூக்கிட்டு வரோம், எப்படி முடியும் அப்படின்னு போது ஆளுக்கு ஒரு டைலாக் நான் ஒரு டைலாக் சொல்கிறேன், நம்ம வந்து வீரன் இருக்குது, ஆள் இருக்குது, அப்படி இப்படிலாம் சொல்லுவேன். அப்போ ரவிக்குமார் சாரோட சொன்னார். அப்போ நான் சொன்னேன், ஆட்சி நம்ம அவங்ககிட்ட இருக்குது, எப்படி முடியும் படையப்பா அப்படின்னு. டக்குன்னு ரஜினி சார் தான் சொன்னார், ஆட்சி அவர்கிட்ட இருக்கலாம், ஆண்டவன் நம்ம போகிறக்கான் வாடா அப்படின்னு. அதெல்லாம் அவர் டைலாக் தான், வேற லெவல் சார். டக்குன்னு சொல்லுவார் டைலாக். அது ரொம்ப அவர் அது அந்த அச்சச்சா கச்சச்சா அதெல்லாம் அவர் டைலாக். தும்மலி இருமல் இதெல்லாம் கொட்டாய் வருவான், அதுமாதிரி நிறைய சொல்லுவார். அப்போ கோச்சாட்டம் மாதிரி என்னாச்சுன்னா, முத்து படத்தில் நானும் ரவிக்குமார் சார் தான் அந்த டைலாக் எழுதணும். எங்கே வருவேன், எப்போ வருவேன், எப்படி வருவேன்னு யாருக்கு தெரியாது, வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன்னு ஒரு அப்போது பெரிய ஃபேமஸ் ஆச்சு இந்த டைலாக். அதுக்கப்புறம் கோச்சாட்டே ரொம்ப காலம் ஆச்சு, அது 5 வருஷம் 10 வருஷம் கிட்ட ஆயிரும். அதில் வந்து ராணா வந்து சிறையில் அடைச்சிடும். நாசர் சொல்லுவார், ராணா இனிமேல் நீ தப்பிப்பதற்கான வாய்ப்பே உனக்கு கிடையாது அப்படின்னு. ஒன்று அந்த டைலாக் படிக்கிறார் ரவிக்குமார் சார், வாய்ப்பே கிடையாது அப்படின்னு. நான் ஒன்று வாய்ப்புகள் அமையாது, நாம் தான் அமைத்துக் கொள்ள வேண்டும். ரஜி சார், ரவி நல்லா இருக்குப்பா, எழுதுப்பா, நல்லா இருக்கு, ரமேஷ் கண்ணா சூப்பர், எழுது இதை நம்ம கேப்ஷன்லாம் போல கேப்ஷனாக போட்டாங்க. அதை அப்புறம் அடுத்த டைலாக் நாசர் சொல்லுவார், நீ காலையிலே சூரியனை பார்க்கவே முடியாது, ஏன்னா சித்திரவ நைட்டுன்ற மாதிரி. ஒன்று நான் சொன்னேன், சூரியன் கூட என்னை கேட்டுத்தான் விழும் அப்படின்னு. ஒன்று ரஜினி சார் அப்படி பார்த்தேன், என்னத்துக்கு இந்த டைலாக்? இல்லை சார், இதுவும் தமிழோட டைலாக், அந்த காலத்தில் வீரபாண்டிய கட்டவங்கலாம் பேசணும் டைலாக் சார், இந்த சூரியன்லாம் நமக்கு டச் பண்ண வேணாம், வேலையை பாரு. சரி, அடுத்த டைலாக் என்னென்னா, உனக்கு உங்கள் அப்பாவோட புத்தி ராணாவோட புத்தி அப்படியே இருக்குது அப்படின்னு. நான் சொன்னேன், அது ரத்தத்தின் ரத்தம் அப்படின்னு. அப்படியா, இது யாரை குறிக்கிறது? எம்ஜிஆர் சொல்லுவார். அதை பேசவே மாட்டேன்ட்டாருங்க. கிட்டத்தட்ட 1/2 hour தகராறு எனக்கு அவர். நான் பேசி தான் ஆகணும். ஸ்ட்ராங்காக கன்வின்ஸ் பண்ணுறீங்க? ஆமாம், நான் பேசி தான் ஆகணும்னா பேச மாட்டேன், பேசி தான் ஆகணும், பேச மாட்டேன். இப்படி தகராறு பண்ணி 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ சொன்னார், ரவி நீ ரமேஷ் கண்ணா சேர்த்து எங்கே வரும் எப்போ வரும் டைலாக் எழுதினீங்க, இன்றைக்கி வரையும் என்னை உயிர் எடுக்கிறாங்க, இதெல்லாம் நான் பேச மாட்டேன் தகராறு பண்ணி. அப்புறம் சௌந்தர்யா மேடம் வந்து, அப்பா லேட் ஆகிடுச்சுப்பா, காசுப்பா ஒரு அவருக்கும் ஸ்டுடியோ என்ன 40 கேமரா வச்சு பண்ணுறாங்க, லண்டன் ஷூட்டிங். அப்புறம் அந்த டைலாக் அவர் பேசவே இல்லை, அது திட்டு தகராறு பண்ணுவார், என்ன சார் இதெல்லாம் பேசாமல் விட்டீங்க அப்படின்னு. அப்புறம் கட்சி ஆரம்பிச்சால அப்போ பார்த்து சொன்னேன், அந்த டைலாக் பேசிக்கலாம்ல. அப்புறம் அப்படின்னு. படையப்பா படத்தில் நிறைய
இன்சைட்ஸ் இப்போ வரைக்கும் டீகோட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணோம்னா படையப்பா த மாஸ்டர் பீஸ் அப்படின்னு அந்த படத்தை வச்சு கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு அந்த படத்தில் அவ்வளோ டீட்டெயில்ஸ், அவ்வளவு ஒரு ப்ராப்பரான நேரேட்டிவ் ஸ்டைல் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் பக்கத்திலே இருந்த அந்த ப்ராசஸை பில்ட் பண்ண பார்த்துருக்கீங்களா சார்? ஸோ ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு படமாக 100 நாள் ஒரு வெற்றி விழா கொண்டாடுற வரைக்கும் அந்த படத்தில் இருக்கக்கூடிய இன்சைட்ஸ், யாருக்கும் தெரியாத தகவல்கள் எங்களுக்கு சொல்லுங்கள். யாருக்கும் தெரியாத தகவல்னா எப்படி சொல்கிறது? டிஸ்கஷன்லேயே வந்துடும்பா எல்லாமே. நாங்கள் எல்லாமே டிஸ்கஷன்லேயே பேசுகிறோம். உதாரணத்துக்கு அதில் அப்பா கேரக்டர் பண்ணணும். அப்பா கேரக்டர் யார் பண்ணலாம்? ரஜினி சார் வந்து சிவாஜி சார் போடலாம் அப்படின்னாரு. அப்புறம் பேசணும், சிவாஜி சார்கிட்ட பேசணும். அதனால தான் நான் சிவாஜி சாரோட நடிச்சேன்னு வச்சுக்கலாம். நான் நடிச்சிருக்க முடியாது. பண்ண அவருக்கு சம்பளம் எவ்வளோ? 1 கோடி ரூபா கொடுத்தாரு. சிவாஜி சார் ஷாக்கா, டே இவ்வளோதான் எனக்கு யாருமே சம்பளம் கொடுத்துடலடா அப்படின்னாரு. அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லையா? டக்குன்னு ஒரு பெரிய கலைஞனை வந்து அந்த நேரத்தில் டக்குன்னு ரஜினி சார் பண்ணார். அது மாதிரி அதேமாதிரி ரம்யா கிருஷ்ணன் வந்து வேறு மாதிரி கேரக்டர் தான் பண்ணியிருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு ஒரு வில்லி கேரக்டர் பண்ணி பெரிய இன்றைக்கி நீங்களாம் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் தானாக அமையிறது தான். அதேமாதிரி நிறைய விஷயம் அவர் வந்து ரஜினி சாரை பற்றி சொல்லணும்னா, ஷூட்டிங் நடக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த ஸ்பாட்டில் நிறைய விஷயங்கள் பண்ணுவார். உதாரணத்துக்கு அந்த நாங்கள்லாம் தண்ணி அடிச்சுட்டு இருப்போம், நான் செந்தில் எல்லாம் கும்பலாக. அப்போ அவர் வருவார், ஏய் என்னது அப்படி மறைச்சிருவோம், காட்டு என்னது காட்டுன்னு இப்போ தான் சரக்கு குடிக்கணும் அப்படியே வாங்கி குடிப்பார். அது வந்து எந்த ஆர்டிஸ்ட் குடிக்க மாட்டாங்க. ஏன்னா நான் குடிச்சிட்டேன், செந்தில் குடிச்சிட்டேன், இன்னும் 2-3 ஆர்டிஸ்ட் குடிச்சிட்டான். அதை வாங்கி அப்படியே குடிப்போம்மா நம்ம. என்ன இருந்தாலும் இன்ஃபெக்ஷன்லாம் யோசிப்பாங்கல்ல, அதை பற்றி யோசிக்கிறது. அப்படியே குடிச்சிட்டேன். நாங்கள்லாம் வேறு ஆர்டிஸ்ட் வந்தால் அதை ஷார்ட் கட் பண்ணி அதெல்லாம் கழுவிட்டு வேறு ஊற்றி கையில் வச்சுட்டு அப்புறம் குடிப்பாங்க, கட் பண்ணுவோம் நாங்கள். ஆனால் அவர் அப்படியே குடித்தார். அதெல்லாம் யார் செய்வாங்க அந்த மாதிரி வேலைலாம்? அது நிறைய இருக்குது சினிமா அந்த படையப்ப நேரத்தில். ஒன்றும் அந்த ரவிக்குமார் சார் ஒரு டான்ஸ் ஆடுவாங்க. அந்த டான்ஸ் முடிஞ்சோன்னே ரஜினி சார் கண்ணு காமிச்சார் அப்படின்ட்டார். நான் முடிஞ்சோன்னு 1 more அப்படின்னு. எதுக்கடா 1 more? அந்த இடத்துல ஒரு இடத்துல ஸ்டெப்பு மிஸ் ஆயிடுச்சு. அப்போ வந்து இந்த மானிட்டர் போட்டு பார்க்க முடியாது, ஸ்டெப்பு மிஸ் ஆயிடுச்சு. அதெல்லாம் அவனை கரெக்டாக இல்லை கரெக்டாக ரஜினி சார், ரவி இப்போ ரமேஷ் கண்ணா தான் டைரக்டர், அவர் சொல்கிறது செஞ்சு தான் ஆகணும். மறுபடியும் ஆடினாங்க, 2 பேரும் ஆடினாங்க, ரஜினி சாரும் ஆடணும். அந்த மறுபடியும் 3 டேக் எடுத்து 4 டேக்கில் அடிக்க ஓடியாச்சு செட்டில். சும்மா ஏமாத்துறான் அப்படின்னு எல்லாம் சிரிச்சிட்டாங்க. அப்புறம் வேணுன்ட்டு பண்ணாங்கன்னு. அதெல்லாம் மாதிரி நல்ல அனுபவங்கள்லாம் இருக்குது சார். அதே மாதிரி இப்போது நிறைய